காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துவோமா. அன்பின் தேவனே எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் உயர்த்தவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் பாடி ஆராதிக்கவும் கர்த்தர் அந்த நாளில் எங்களுக்கு கிருபை தந்தீங்களே ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்போடு கடந்து வர கிருபை செய்யும். இயேசுவே, இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிற வேளையில் கர்த்தர் உம்முடைய பிரகாசத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளையும் அனுக்கிரகம் பாராட்ட தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதம் ஃபுல்லாக கர்த்தர் பிள்ளைகளை நடத்தி வருகிறீர். ஆண்டவரே, தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிறீர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்யும். உம்முடைய கருத்துக்குள்ள நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் பாடுகிற உம்முடைய பிள்ளைகளை கரத்தில் மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனே, உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளால் திடப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளோடு கூட பேசும், உணர்த்தும். ஆவியானவர் அவர்களோடு கூட செய்து வருகிற காரியம் பயங்கரமாக இருக்கிறத உணரும்படி கர்த்தர் கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆராதனைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, புதிதாய் செல்லக்கூடிய நபர்கள் இயேசுவின் நாமத்து மேலே விசுவாசம் வைக்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஐயா, சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த விதைகளை முளைக்க செய்ய தேவனே கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, நீர் எங்களுக்குள்ள, நீர் எங்கள் மத்தியில் அப்பா, நீர் உலாவுகிற கர்த்தர், மகிமைப்படுகிற கர்த்தர், தேவாதி தேவன், நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, அப்படி நாளில் நாங்கள் இருக்கிறோம், கடைசி நாட்களில் நிற்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் கூட வருவீர். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவதற்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஐயா, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நேரங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய மத்தியில் அருமையான டேடி பிரதர் அவர்கள் வந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை இரக்கம் நிறைந்தவ, தயவுள்ளவ, நீர் மாறாதவ, நீர் மகிமைக்குரியவ அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபைகள் எவ்வளவு பெரியது தகப்பனே, உமது இரக்கம் பெரியது, உமது தயவு பெரியது, உமது அன்பு பெரியது தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே கடைசி வாரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் மாறாதவராய் இருக்கிறீர், நீ மகிமைக்குரியவராய் இருக்கிறீர் ராஜா. நீர் உன்னதராய் இருக்கிறீர், இம்மட்டுமாய் காத்த தேவன். இந்த புதிய நாளில் கூட நீர் எங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிப்போம், உம்மை மாத்திரமே ஆராதிப்போம் தகப்பனே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், எங்கள் சுவாசம் உள்ள நாளெல்லாம் அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் அவரே துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்க நீர் கிருபை தந்திருக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே,
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. இன்னும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசு ராஜாவை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் மீண்டும் எனக்காய் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சுராஜாவை மாத்திரம் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எப்பொழுதும் உம்மையே ஆராதிப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே போற்றுவேன், உம்மையே துதிப்பேன். ஆண்டவரே, நீ துதிக்கப்படத்தக்கவர், நீ மகிமைப்படத்தக்கவர், நீர் மாறாதவர், நீர் உயர்ந்தவர்.
நீர் சிறந்தவராயிருக்கிறீர் ராஜா. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவராயிருக்கிற ராஜா. நாங்கள் உண்மையிலே தாகமாயிருக்க ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தாகமுள்ளவன் எவனும் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிற ராஜா. ஆமென். ஆண்டவரே உண்மையிலே நான் தாகமாயிருக்க, உண்மையில வாஞ்சியாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. ஆண்டவரே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர் ராஜா. ஆமென். ஊற்றும் ஐயா. ஊற்றும் ஆண்டவரே உமது வல்லமையை எங்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. இந்த வேளையில் கூட ஆமென். இந்த நேரத்தில் எங்கள் சபைகள் மீது, எங்கள் சபையின் ஆண்டவரே விசுவாசிகள் மீது ஆமென். உமது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இறங்கி எங்கள் ஊற்றும் மத்தியில் ஐயா. உலாவிருக்க நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றும் ஐயா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன் என்ற பாடலை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு பாடுவோமா? ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசு ராஜாவே. ஹல்லேலூயா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உன் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறோம் இயேசு ராஜாவே. ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறோம் இயேசு ராஜாவே. தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கழிதர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கழிதர வேண்டும். ஊற்றுமையா உங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறோம் சபையோராய். அங்கு தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன்
ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா உங்க வல்லமையை இந்த நாளில் தாகத்தோடு காத்திருக்கிற முன்னேறவே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. தாகத்தோடு காத்திருக்கிறோம். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும் எங்கள் வாழ்க்கையில். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல ஒவ்வொரு நாளும் நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஆமென். ஆமென் அப்பா. நாங்கள் தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் உமது ஆவியை ஊற்ற வேண்டும் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் நான் கடைசி காலத்தில் ஊற்ற வேண்டும் சொன்ன தேவன் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் எங்கள் சபையில் எங்கள் உள்ளங்களோடு முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டும் சொன்னவார் ஊற்றப்பட வேண்டும் தகுப்பனே. நீர் ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி பரிசுத்த ஆவி பாபக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தகுப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் சகலத்தையும் வெற்றி சிறக்க வைத்தவர் ராஜா. நீர் மாறாதவராயிருக்கிற ராஜா. எங்களுக்கு தோல்வி இல்லை, என்னாலும் வெற்றி வெற்றியே. நாங்கள் தோற்று போவதில்லை. நீர் எங்களோடு இருக்கும் போது தகுப்பனே பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே அப்பா, நாங்கள் தோற்று போவதில்லையே என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹோ ஹல்லேலூயா 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 ஹோ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஒவ்வொரு நாளும்
அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹோ ஹல்லேலூயா 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 ஹோ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணமே மரணமே கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஹோ ஹல்லேலூயா 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 ஹோ ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட சென்றது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எங்கள் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வெற்றி உண்டு 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 வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமா அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, மகத்துவம் உள்ளவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று மோசையோடு இருந்தீர் ராஜா, யோசுவா கூட இருந்தீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் ராஜா. அன்று மோசையோடு இருந்தீர் ராஜா, அவர் வெற்றி சிறந்தார். ஆபிரகாமோடு இருந்தீர் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஒரு
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய நாமத்தில் நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நேரத்தை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். ஆவியானவர் தாமே நம்ம கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த நேரத்தில் நாம் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மை ஆராதிக்க கடந்து அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சொல்றார், நான் கடைசி மரண பரியந்தம் உங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் கடந்து போகிறதில்லை, உங்களை விட்டு விடுகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பல நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் வானத்தை பார்த்திருக்கிறேன். எனக்கு மேல இருக்கிறது எல்லாமே எதுவுமே எனக்கு தெரியல. என்னை சுற்றிலும் இந்த உலகம் தான் இருக்குது. என்னை சுற்றிலும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். சுற்றிலும் நான் பார்க்கிறவைகள் எல்லாம் நிரந்தரமான போல இருக்கிறதுன்னு சொல்லி பல நேரங்கள்ல பார்க்கிற வானத்துல பார்க்கிற நட்சத்திரங்களை பார்க்கும்பொழுது, அவர் படைத்த கோள்களை பார்க்கும் பொழுது, அவர் பரலோகத்துல உன்னதமான இடத்துல இருக்கிறத உணரும் பொழுது, ஆண்டவரே ஒரு மகிமையான உலகத்தை அந்த இடத்துல, ஒரு மகிமையான ஸ்தலத்தை எனக்காக அந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு மகிமையான ஸ்தலம் ஆண்டவரே, ஒரு மகிமையான இடம். அந்த இடத்தை என்னைக்கு நான் பார்க்க போறேன் ஆண்டவரே? அந்த இடத்திற்கு நாங்கள் வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்தினீரே. ஆராதிப்பதற்கு நாம் அவர் தேவன் என்று சொல்வதற்கு அவர் 100க்கு 100 தகுதியுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, வானாதி வானங்கள் கொல்லாதவர், வார்த்தையாலே வர்ணிக்க கூடாதவர். சீபாலா ராதாலா ராபாலா ராபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 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 எந்த அளவுக்கு உம்மை காண்கிற தேவனாய் ஓமை இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஆமென். சீகாபாலாராதாராபா. நீங்கள் உணர்ந்தவர்களா? ஆமென். நீங்கள் அவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது ஓமக்கு இந்த ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானம் கொல்லாத தேவன். ஆமென். நான் சொல்றேன், பரம எந்த இடத்திற்கும் தகுதி இல்லாத ஓமை நம்மளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ரீதியிலையும் ஆமென். ஒருவரும் நம்மளை கவனித்து பார்க்காத இடத்துல நிற்கிற நம்மள ஓமை துதிக்கிறோம், சொல்றார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாள் நினைச்சு பார்த்தேன், ஆமென். இந்த மண்ணுல பிறந்த என்ன, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தை தான் நான் பார்த்தேன். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, ஒரு உன்னதமான அழைப்பை எனக்கு தாரும். ஆமென். உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனாகிய உண்மை எனக்கு அறிவித்து ஹalleluya. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற விதங்களை நான் ஓமை துதிக்கிறோம், எத்தனை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை எத்தனை ஆமென். எத்தனை அருமையுள்ள ஒரு தேவன் ஆமென். பாருங்க. சிகாபாலா ராதாலா ராபா ஸ்தோத்திரிக்கிறோம். லீபா ராதாலா ராபா கூரா. ஓமை துதிக்கிறோம். அவர் நம்மை உணர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களை கொள்ளாதவர். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் ஓமை அப்பா துதிக்கிறோம், அப்படின்னு ஸ்தோத்திரிக்கிறோம். கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை ஓமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்குள்ள தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை விதமான ஒரு சந்தோஷம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை. ஓமை துதிக்கிறோம். அவர் இல்லைன்னா எண்ணி நம்முடைய முடியாத வாழ்க்கையில நம்ம என்னைக்கோ மறைஞ்சு ஓமக்கு போயிருப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி ஹalleluya. இந்த உலகத்திலே நம்ம இல்லைன்னு சொல்லி மறைந்து போயிருப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிறார். அநேகருக்கு முன்பாக நம்மளை ஓமை துதிக்கிறோம். அநேகருடைய தலைகளுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி ஓ வைத்திருக்கிறார். நன்றி ராஜா. சிகாபாலா ஸ்தோத்திரிக்கிறோம், ராபாதூரா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 பரலோக கவனத்தை நீக்க வேண்டுமே அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை நீக்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே அல்லேலூயா 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 விலகாத பிரியாத உன் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாமே நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே விலகாத பிரியாத உன் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே அல்லேலூயா 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 ஆவே உம்மை ஆண்டவரே துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே அல்லேலூயா வானங்கள் கொள்ளாதவரே ஆவே சிகாபாதாலா ராதாலாரா உம்மை மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம் ஆவே எங்களுக்குள்ள ஸ்தோத்திரிக்கிறோம் அண்ட சராசரங்களை படைத்து படைத்தவர் ஆண்டவரே அகில உலகத்தையும் ஆளுகை ஆளுகை செய்கிறது அப்படி ஆண்டவரே எங்களை நேசிக்கிறீரே ஆமென். தாலாரா பாலாரா பாலா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் வானாதி வானங்களை படைத்த ஆமென் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டித்த கர்த்தர் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 மண்ணான மண்ணால நம்மளை உம்மை உருவாக்கி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவ சுவாசத்தை நம்ம மேல வை. உம்மை துதிக்கிறோம் நீ இன்னைக்கு என்னுடையவன் ஆமென் நீ இன்னைக்கு என்னுடைய மகன்னு சொல்லி ஒரு ஹalleluya அதிகாரத்தோட நம்மள அந்த பூமியில வாழ உம்மை வைத்திருக்கிறாரே துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது ஆமென் சிகாபாலா ராதாலா ராமா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய நாம மகிமைப்பட எங்க இயேசுவே வாழ்க்கையில நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ ஓ இயேசுவே ஆண்டவரே அதை நாங்கள் செய்வதற்கு எங்களை வழிநடத்துங்க அப்பா. ஆமென் ஆமென் எங்களை வழிநடத்துங்க வழிநடத்துங்க என் தகப்பனே பாதம் கல்லிலே இடராதபடி தாங்குகிற பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா ஓமை துதிக்கிறோம் காபாலா ராதா எங்களுக்கு நன்றி ராஜா நீ எப்படி செய்வதற்காக நன்றி நன்றி ராஜா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வானாதி வானங்கள் கொள்ளாதவரே
வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வாழங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வனாதிவானம் கொள்ளாதவர். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அது அவருக்காக வாழணும், ஆமென். அவரை உயர்த்தணும், அவரை ஹalleluya. மகிமைப்படுத்தணும். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து பாருங்க, ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை இந்த துதிக்கிறோம். உலகத்துல நான் சம்பாதித்தது, உமக்கு எனக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிற பேர் புகழ், ஹalleluya. என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல நான் என்னெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற என் ஆஸ்திகள், ஹalleluya. எதுவுமே நான் வருகிற போது உம்மிடத்துக்கு வருவதில்லை. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ எனக்குள்ள தந்த ஆத்துமா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சரீரம் கூட ஸ்தோத்திரிக்கிறோம். மண்ணுக்குள்ள போயிருது. வெளியேறப்பட்டதான என்னுடைய நினைவுகள், ஸ்தோத்திரிக்கிறோம் என்னுடைய ராஜா. ஆத்துமா, ஆமென். வெளியேறப்பட்டதான என்னுடைய உள்ளான மனுஷன் மாத்திரம் உம்முடைய சமூகத்துல வரான். உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அததான் பாக்குறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவரே, அதை காத்து கொள்ளுகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை வேற ஆமென். எதுவுமே இல்லை. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஆவி, ஆத்மாவை காத்து கொள்வதே புத்தியுள்ள ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனை. அப்பா. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி. ஆண்டவரே, எங்கள் ஜீவனை நன்றியோடு நஷ்டப்படுத்தாதபடி. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. மீதியான ஒவ்வொரு வேலையிலும் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் வேண்டி செபிக்கிறவர்கள் செபிக்கல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சங்கீதம் 119 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 119 சங்கீதத்துல கடந்த வாரத்துல நாம் 104வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 105 இருந்து 112 வரைக்கும் நம்ம வாசிப்போம். 105 இருந்து 115 வரைக்கும் 12 வரைக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்கள் காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீ அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழிவே தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 119 சங்கீதத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு தெளிவுக்காக. இந்த 119 சங்கீதம் இதோடைய பின்னணி என்னன்னு சொன்னால், வேதாகமத்தில் சங்கீதத்தில் ஒரு மிகப்பெரிய சங்கீதமாக 119 சங்கீதம் இருக்கிறது. அதே சங்கீதத்தில் மிக சிறிய சங்கீதம் 117, 2 வசனம் தான் இருக்கால. அதே போல் இந்த சங்கீதத்தை ஒரு கவி நயத்தோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். கவி நயம் சொன்னால் எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டர் வைஸாக அல்ஃபபெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ABCDEF அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்ஃபபெட்டிக் ஆர்டரோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம 105 வசனத்துக்கு மேலே நூன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே சமக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. போன வாரம் நம்ம பார்த்தோம் மேம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், எபிரேய பாஷைகள். இது வேற ஒன்றும் இல்லை, எபிரேய பாஷைகள். 22 லெட்டர்ஸ், எழுத்துக்கள். அந்த 22 எழுத்துக்களும் உள்ளடக்கியது தான்
இந்த 119வது சங்கீதம். ஆமென். கர்த்தர் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் பின்னணியில தான் இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அதுல இன்னைக்கு நம்ம 105ஆம் வசனத்திலிருந்து 112ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க, நாம் அந்த வசனத்தை நாம் தியானிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நீங்க எத்தனையோ வழிகள் இருக்கிறது, எத்தனையோ விதங்கள்ல நாம் போகலாம். இந்த உலகம் நமக்கு வைத்திருக்கிற வழிகள் பல ஆயிரக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறது. ஆனால் நீதியான வழி என்பது ஒரே ஒரு வழிதான். ஆமே, ஒரே ஒரு வழிதான். நீதியான வழி ஒரே ஒரு வழிதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு அது தீபம் போல இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. தீபம் என்பது லைட், ஒளி, அப்படிதானே சொல்லுவோம். லேம்ப்னு சொல்லுவோம், லைட்டு. அந்த ஒளி, அந்த லைட்டு நமக்கு கையில் என்ன இருக்குது? ஒரு டார்ச் லைட் இருக்குது. அதுதான் வசனத்துடைய அர்த்தம். அப்படிதானே? புரியுதா? அப்படிதான். நம்ம கையில் என்ன இருக்கு? டார்ச். உங்க கையில் வசனம் இருந்துச்சுன்னா நீங்க எப்பொழுதுமே என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒரு டார்ச் வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு டார்ச் லைட். அந்த லைட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சும்மா வச்சிருந்தோம்னா அது கண்டிப்பா நம்மளை வேறொரு பாதையில் கொண்டு போயிடும். இரவு நேரங்களில் நீங்க போறீங்க, ஒரு டார்ச் இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த வழியில் உங்களால் நடக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் நடக்க முடியாது. என்ன கிடக்குன்னு கீழே, என்ன போகும், என்ன ஊர்ந்து வரும், யார் முன்னாடி வரா, யார் பின்னாடி வரான்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த லைட்டுடைய வெளிச்சத்தை நீங்கள் வைத்து உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் தொடங்குகிறது போல இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள வந்த அந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவனும் விளக்கை கொளுத்தி என்ன பண்ண மாட்டான்? அது விளக்கு தண்டின் மேல வைக்க மாட்டான். விளக்கு என்பது என்ன? ஒரு அடையாளம், ஒரு வெளிச்சம். ஆண்டவர் சொல்றாரு சீசர்ல பார்த்து, ஒருவனும் விளக்கு தண்டை எடுத்து விளக்கு தண்டு மேல வைக்க மாட்டான், அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக. அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க விளக்கு தண்டின் மேல் வைப்பான். விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக விளக்கு தண்டின் மேல, அந்த ஸ்டாண்டு அது மேல என்ன பண்ணுவாங்க? வைப்பார்கள். ஏன்னா அப்பதான் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் நானும் அநேகருக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? சங்கீதக்காரன் சொல்றான், உங்க வசனம் எனக்கு தீபமா, என்னுடைய பாதையா வெளிச்சமா இருக்குது அப்படின்றான். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டோடைய வசனத்தை உங்களுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நாம அநேகருக்கு யாரா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். ஆமென். புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு அநேகருக்கு நாம என்னவா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். அதான் தாவீது சொல்றான். அவன் சொல்லும்போது சொல்ல, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உங்க பாதையை கண்காணிக்கக்கூடியது, உங்க பாதையை செவ்வைப்படுத்தக்கூடியது, உங்க பாதைக்கு நீங்க இந்த வழியெல்லாம் போகணும், இந்த வழியெல்லாம் போகக்கூடாதுன்னு என்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளால பழைக்கவே முடியாது, ஜீவிக்கவே முடியாது. நீங்கள நானும் துர்மார்க்கதனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். இன்னைக்கு உங்களே என்னைய கிறிஸ்துவக்கிட்ட கொண்டு வந்தது எது தெரியுமா? அவருடைய வார்த்தை. எத்தனையோ புத்தகங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். எத்தனையோ ராணி காமிக்ஸ், ரிப்போர்ட்டர், குமுதம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். எத்தனையோ புராண கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்களே என்னைய கிறிஸ்துவக்கிட்ட கொண்டு வந்தது எது தெரியுமா? இந்த ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையினால தான் நம்ம உயிர் பழைக்கிறோம். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்குது. இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. இந்த வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி பிடிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அது பிறகு தாவீது சொல்றாரு அந்த 112ஆம் வசனத்துல, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படியே செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். முடிவு பரியந்தம். முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். புஷ்டியும் செழுமையுமா என்ன பண்ணுவாங்க? இருப்பார்கள். நானும் பல தாத்தாக்களை பார்த்துருக்கிறேன். பயங்கரமா ஒரு வல்லமையா இருப்பார்கள். இந்த வயசுல இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற
அந்த அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட புதுசில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே உள்ள சபைகளில் நான் போகும்பொழுது அப்போ அங்கே உள்ள வயதானவர்கள் பேசுவாங்க. ஒரு தாத்தா பேசினார் கிருபாசனம் என்கிற சபையில். கிட்டத்தட்ட அவருக்கு 90 வயசுக்கு மேலே இருக்கும். அவரை சாட்சி சொல்கிறாங்க. அந்த தாத்தா இந்த வாரத்தில் பேசுகிறார். இத்தனை ஆண்டு காலமாய் கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை உயர்த்தினார். அவர் என் கூட இருக்கிறத நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 சந்தோஷப்படுறேன். இப்போவும் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட சாட்சி நேரத்தில் தாத்தா கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டாரு, சாட்சி நேரத்தை அதிகரிச்சிட்டாரு. உடனே கீழே உட்காந்துருக்குறோம்லாம், என்ன தாத்தா அம்மா நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு சலசலப்பு உண்டானது. ஆனால் அடுத்த வாரம் அந்த தாத்தா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ அந்த தாத்தாவுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தது? கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீ கொஞ்ச நேரம் பேசுன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. யோசித்து பாருங்க. அன்னைக்கு நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த வயசுலேயும் எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் இப்படிய பிரமாணங்களை என் முடிவு பரியந்த முறையில் நான் என்ன பண்ணுவேன், கடைபிடிப்பதற்கு என் இருதயத்தை சாய்ப்பேன். அல்லேலூயா! இன்னைக்கு ஒரு முடிவு, இன்னைக்கு பிரசங்கமே அதுதான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் அந்த வார்த்தையின்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து நாம சிறுவருடைய வசனம் வாங்க, படிச்சவங்க சொல்லுங்க வாங்க. நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஏசாயா 49:3. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கின்றார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஓகே, சூப்பர். அடுத்ததாக நாம் சாட்சிகள் பகுதியில் இருந்தால் நாம் சொல்லலாம். சாட்சி பகுதியில் இருக்கா? ஓகே, நாம் காணிக்கை பகுதிக்கு நேராக கடன் செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கை நாம் கர்த்தருக்கு என்று செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை
காணிக்கைக்காக, சங்கீதங்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, காணிக்க போட்ட குடும்பத்தாரையும் கரங்கள் ஏசப்பா உன் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குற சாமி உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கொடுத்த குடும்பத்தாரையும் கரங்களையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சங்கீதி பகுதியில் கர்த்தாவே நீர் என்ன பேச சித்த வைத்திருக்கோ சாமி, சித்தத்துப்படி நீ கர்த்தாவே நீர் பேசுங்க, நாங்கள் கேட்குறப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. காணிக்கப்பட்டில் போடுகிற காணிக்கை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி, காணிக்கை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வருகிற நாட்களில் நமக்கு அடுத்த மாதத்தில் இருக்கிற விடுதலை ஆராதனை கூட்டங்களுக்காகவும் முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்னாடி எல்லாரும் அந்த நேரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வேலையை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், வேறு எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் அந்த நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீரே. பேசுகிறவர் நீர் எங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற வேலையில் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரே, ஒரு உறுதித்தன்மையோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணரத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் ஒரு வாரமாக இந்த வார்த்தையை எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறத நான் உணர்ந்து கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நமக்கு ஒரு நிறைவு என்பது நமக்கு தேவை. எதில் அப்படிங்கிறத அதை பவுல் எவ்வளோ அழகாய் அதை வெளிப்படுத்துகிறார் என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த அதிகாரத்தில் அவர் சில விஷயங்களை அவர் கூறியிருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 10வது வசனத்தை வாசிக்கல. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். நிறைவானது வரும்பொழுது நம்மளோட வாழ்க்கையில் என்னாகும்? குறைவானது ஒழிந்து போகும். அநேக நேரங்களில் அந்த வசனத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு குறைவு இருக்குது, பண தேவைகள் இருக்கிறது, அல்லது பொருளாதார தேவைகள் இருக்கிறது, அல்லது ஏதாகிலும் எனக்குள்ள ஒரு விஷயம் குறைவுகளாக இருக்கிறது, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நிறைவானதாய் தருகிற ஒன்று தான் நான் நிறைவானதாக இதுவரைக்கும் என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு முழுமைப்படுத்தும் போது நமக்கு தரும்பொழுது அதுதான் நான் நினச்சி கொண்டேன் அதுதான் நிறைவு போல என்று சொல்லி. ஆனால் பவுல் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுகிறார், நிறைவு என்பது எது, நிறைவானது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வரும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அழகாய் தெளிவுபடுத்தி பேசுகிறார். நான் பல நாட்கள் யோசித்திருக்கிறேன். கிறிஸ்து ரட்சிப்பவர், அவர் நம்மை விடுவிப்பவர் என்கிற வார்த்தையை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. ஆமென். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் என்னை விடுவிக்கிறவர், அவர் என்னை ரட்சிப்பவர். நம்ம எப்படி இயேசுகிட்ட கடந்து வந்தோம்? எதாகிலும் நம்மளை ஆரம்ப நாட்களில் சொல்லி வேணாப்பா ஃபேன் ஆஃப் பண்ணு, எதாகிலும் ஆரம்ப நாட்களில் நம்மக்கிட்ட சொல்லி ஒரு கீவேர்டு மாதிரி கொடுத்து, தம்பி எங்கள் ஆலயத்திற்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு கடன் பிரச்சனையை மாற்றுவார், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லது நீங்கள் சுகவீனத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்போம். இப்படி ஏதாகிலும் ஒரு வழியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
அங்கீகரித்திருப்போம். உள்ள வரும்பொழுது எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன பண்ணாது, தெரிய வராது. பவுல் இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார், நான் குழந்தையா இருந்தேன், குழந்தைய போல என்ன பண்ணேன், யோசித்தேன். இன்னைக்கு 30 வருஷம் 40 வருஷம் ரசிக்கப்பட்டவர்களும் யாராக தான் இருக்கிறாங்க, குழந்தையாக தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு 10 வருடத்திலேயே அந்த குழந்தைத்தன்மை மாறி அவர்கள் பூர்ண புருஷனாக மாறுவதற்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். வித்தியாசம் இருக்கு. அவரோடு கூட நாம் பிரயாணப்படுகிற வழிகள் என்பது அவரை சார்ந்து இருக்குமே வேண்டுமே தவிர அவரை விட்டு நீங்கள் கொல்ல பக்கமா வருகிறதெல்லாம் என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இயேசுக்குள்ள வராங்க. வசனத்தை மையமாக வைத்து யார் உள்ளே இருக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள். ஆமென். வசனத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு பிஸ்னஸாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசுவை பிஸ்னஸாய் பார்க்கிறார்கள். 10 கொடுத்தா 20 கிடைக்கும், 100 கொடுத்தா 200 கிடைக்கும். இன்னைக்கு பிஸ்னஸாக ஊழியங்களை செய்கிறார்கள். இன்னைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். நான் சொல்ற உண்மையான சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு மனநிலையும் இல்லை, அறிவிக்கிறதற்கு ஊழியனும் இல்லை. உண்மையான சத்தியத்தை அறிவிப்பதற்கு இன்னைக்கு ஊழியனுக்கு தெரியும், ஆனாலும் என்ன பண்ணல, அதை அறிவிக்க, அதை அறிவிச்சிட்டா என்ன பண்ணிடுவான், அவன் தெளிவடைஞ்சிருவான். அதை அறிவிச்சிட்டா என்ன பண்ணிடுவான், தெளிவடைஞ்சிருவான். அன்னைக்கு இதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நிறைவானது உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற குறைவெல்லாம் என்ன பண்ணிடும், மாறிடும். நான் சொன்னேன் இல்லையா, 15-16 வருடங்கள் ஆனது இயேசு என்னை ரட்சிப்பவர், இயேசு என்னை விடுவிப்பவர், இயேசு என்னை பாதுகாக்கிறவர், இயேசு எந்த சூழ்நிலையில் என்னை கைவிடாமல் தூக்கி எடுக்கிறவர் என்பதை கண்டுபிடிப்பதற்கு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு எவ்வளோ காலம் ஆகும்? எங்கள் ஃபேமிலியை நான் சொல்கிறேன், என்னுடைய மனைவியை நான் புரிந்து கொள்வதற்கு 2 வருஷத்தில் என்ன பண்ணிக்கிட்டேன், அவருடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்வதற்கு எத்தனை காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு தெரியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் வரும்பொழுது தான் அந்த குடும்பம் என்ன பண்ணும், நல்லா இருக்கும். என் கணவர் இதுக்கு மேலே எதையும் செய்ய மாட்டார், என் மனைவி இதுக்கு மேலே எதையும் செய்ய, அவங்க அவ்வளோதான்ப்பா, அவங்களுக்கு இதுதான் தெரியும். என் கணவர் இந்த இடத்துக்கு தான் போவார், இப்படி தான் இருப்பார், அவர் இதை தான் பண்ணுவார். அந்த அந்த ஒரு கட்டமைப்பு, அந்த அந்த எல்லை தாண்டாதபடிக்கு ஒரு எல்லை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்க வீட்டில், அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் அவ்வளோதான். அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 வருஷத்துலேயே புரிஞ்சுப்பாங்க, 10 வருஷம் ஆச்சு புரிஞ்சு கொள்ளாமல் இருப்பாங்க. ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சான், ஒரு யூடியூப் ஷார்ட்டில் கேட்டேன். ஒரு 55 வயது பாட்டி டிவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கு கோர்ட்டில். 55 வயது பாட்டி. அப்போது அந்த ஜட்ஜு கேட்குறாரு, ஏம்மா 55 வயதில் நீ வந்து டிவோர்ஸ் கேட்கறதுக்கான காரணம் என்ன? உன் புருஷன் அடிக்கிறாரா? இல்லைங்க. உன் புருஷன் கொடுமைப்படுத்துறாரா? இல்லைங்க. இல்லை தண்ணி அடிச்சுட்டு வந்து உன்னை அசிங்கமாக பேசுகிறாரா? இல்லைங்க. இல்லை வேற ஏதாவது வேற மனைவி அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறாரா? இல்லைங்க. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, எல்லாத்துக்கும் இல்லைங்க. இல்லை வேற ஏதாவது பாலியல் ரீதியாக உனக்கு தொந்தரவு செய்கிறாரா? இல்லைங்க. சம்பாதிச்சு வந்து கரெக்டாக கொடுக்குறாரா? கரெக்டாக கொடுக்குறாருங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாரா? கரெக்டாக செய்கிறாருங்க. எல்லாத்தையும் செய்கிறாருங்க. அப்போ என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? ஏம்மா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண? எனது மகள் திருமணம் ஆகிற வரையிலும் நான் இவரோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் என்னை பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேங்க அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டால் அந்த அந்த நீதிமன்றமே பயங்கரமான ஒரு பரபரப்பானுச்சான். அந்த அம்மா சொல்லுது, என்னதாம்மா பிரச்சனை சொல்லுமா? ஜட்ஜு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, சார் காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி கேட்பார் 6 மணிக்கு, 8 மணிக்குள்ள டிஃபன் சூடாக இருக்கணும். 2 இட்லி 1 தோசை. எப்படி இருக்கணும்? சூடாக இருக்கணும். இந்த சாம்பார் தரலாம் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. ஆஃபீஸ் போயிடுவார்,
ஆஃபீஸ் போன உடனே கரெக்டாக 1:30 மணிக்கெல்லாம் மதிய சாப்பாடு, ஒரு பொரியல், ஒரு கூட்டு, சாதம், ரசம், சாம்பார் கரெக்டாக டேபிளில் சூடாக இருக்கணும். நல்லா கவனிச்சிங்க, எப்படி இருக்கணும்? சூடாக இருக்கணும். சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு சுண்டல், ஒரு காஃபி இருக்கணும் டேபிள். அவர் ஆஃபீஸ், இவர் எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாராம், ஆஃபீஸை ரூமை வீட்டை பக்கத்துலேயே எடுத்துக்குவாராம். ஏன்னா அப்போ வந்துட்டு போவாராம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் 12 மணிக்கு ஒரு டீக்கு வருவாராம். 12 மணிக்கு வரும்போது ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு டீ என்ன பண்ணணுமா, இருக்கணுமா. மறுபடியும் லஞ்சுக்கு வருவாராம். அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு டீ டேபிளில் இருக்கணுமா. அதுக்கப்புறம் 6 மணிக்கு வருவாராம். அப்போ ஒரு டீ மட்டும் இருக்கணுமா. அதுக்கப்புறம் நைட்டு என்னத்துக்கு வருவார், ஒரு டின்னருக்கு வருவார். அப்போ 2 இட்லி, ஒரு தோசை இருக்கணுமா. இதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஹீட்டாக இருக்கணும். அதை அப்படியே செஞ்சு வச்சப்போ அப்படியே என்ன பண்ணணுமா, இருக்கணுமா. இதில் ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு, கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா என்ன பண்ண மாட்டாராம், சாப்பிட மாட்டாராம். பயங்கரமாக கேள்வி கேட்பாரா, நான் உனக்கு அதுக்கு தானே சம்பாதிச்சு கொடுக்குறேன், உனக்கு என்ன வேலை. இப்படி அந்த அம்மா கிட்டத்தட்ட 25 வருஷமோ 30 வருஷமோ ரெகுலராக செஞ்சுருங்க. பாருங்க எவ்வளோ விஷயம். அப்போ அந்த அம்மா சொன்னிச்சா, இது தாங்க எனக்கு பிரச்சனை, இதுதாங்க எனக்கு பிரச்சனை. இந்த மனுஷனை விட்டு நான் எப்படியாவது டைவர்ஸ் போகணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. யோசித்து பாருங்க, புரிந்து கொள்ளாத நிலைமை எப்படியெல்லாம் உருவாகுது, எப்படியெல்லாம் உருவாகுது. கடைசி வரையும் புரிந்து கொள்ளுகிற நிலைமை இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அங்கீகரித்து கொண்டோம், அவர்தான் என்னுடைய தெய்வன் என்பதை நம்பிக்கை அவர் மேல நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ளுகிறது போல நீங்கள் இயேசுவை புரிந்து கொண்டீர்களா என்பது எனக்கு தெரியல. நான் 16 வருஷம் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆணுச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் என்னை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் அவர் என்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். நான் வெட்கப்பட்ட இடத்துல அவர் தலை நிமிர செய்திருக்கிறார். நான் எங்கெல்லாம் ஜெபித்தேனோ அதையெல்லாம் கேட்டிருக்கிறார். நான் எதை வாஞ்சித்தேனோ அதையெல்லாம் எனக்கு செய்து தந்திருக்கிறார். 16 வருஷம் பிறகு ஒரு கால்குலேட் போடுறேன். என்ன கால்குலேட் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் 100க்கு 100 அவரை என்ன பண்ணினேன், புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களை வார்த்தை ஒன்று வாழ்க்கை ஒன்றாக இருக்கும். வெளியில ஒன்று பேசுவாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கையில பல வித்தியாசங்கள் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரே சொல்றாரு, ஒருத்தரை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா அவங்க விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பாரு, பார்த்துட்டு அவருடைய முடிவு என்னன்னு சிந்திச்சு பாரு. அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில முடிவு என்ன தெரியுமா? 0. முடிவு எப்படி போகல, ஆரம்பம் பயங்கரமா இருந்துச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை, அவங்க இயேசுவுக்காக செய்த ஊழியம், அவங்க இயேசுவுக்காக பட்ட பிரயாசங்கள், அவர் இயேசுவுக்காக செய்த காரியங்கள், கிரியைகள் பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். ஆனால் அவருடைய முடிவு மிக கேவலமான ஒன்றாய் மாறி இருக்கிறது. நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவருக்குள்ள ஒரு நிறைவை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல, நிறைவு என்பது ஆசீர்வாதமா, நிறைவு என்பது ஐஸ்வர்யமா, இல்லை கூரை வீட்டில் இருந்து நம்மளை மாடி வீட்டில் ஆண்டவர் வச்சுட்டாரே என்பது நிறைவா? இதெல்லாம் உங்களை என்ன பண்ணிடும், உங்க மனநிலையை மாத்திரும். ஆனால் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற நிறைவு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அதற்கு பிறகு உங்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஏன்னா அந்த பைபிள் அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் அந்த 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 வசனத்துக்கு நிறைவு வரும்போது குறைவு ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த நிறைவுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் அங்கே என்ன பயன்படுத்திருக்கிறாங்கன்னா, பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்ஃபெக்ட் உங்களுக்குள்ள வரும்பொழுது, முழுமை, அந்த வார்த்தைக்கு நான் ஆங்கிலத்தில் படித்து பார்த்தேன். முழுமை, முற்று பெற்றிட்டு முடிவாயிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ பவுல் அந்த இடத்துல கொரிந்து சபைக்கு பேசுகிறார். அந்த இடத்துக்குள்ள நீங்க என்ன வரணும்ன்றார். இப்போ நீங்க அந்த இடத்துல வந்துட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா சொல்ல, நீங்க அந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா நீங்கள் எதை குறித்து என்ன பண்ண மாட்டீங்க,
கவலைப்பட மாட்டீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்கா, கவலைப்பட மாட்டீங்க. இல்லை இன்றைக்கி நீங்கள் எதுக்காவது ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களா, கவலைப்பட மாட்டீங்க. இல்லை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யலையா, கவலைப்பட மாட்டீங்க. அந்த நிறைவு உங்களுக்குள்ள வரும்பொழுது, பவுல் சொல்லுகிற நிறைவு உங்களுக்குள்ள இருக்கும்பொழுது, புரியுதா? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அந்த நிறைவு உங்களுக்குள்ள வரும்பொழுது, எந்த நிறைவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். பவுல் அந்த இடத்துல 3 விஷயத்தை அங்க கோடிட்டு காண்பிக்கிறார். 13ஆம் வசனத்துல வாசிக்க பிரதர். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அவர் 3 காரியங்களை வைக்கிறார். ஒன்று விசுவாசம், 2வது நம்பிக்கை, 3வது அன்பு. இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாய் அவருக்குள்ள நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், இந்த அன்பு அவர்கிட்ட இருக்கணும். இயேசுவை மையமாய் வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கட்டமைக்கப்படுகிறது. நீங்க வெளியில நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா மனுஷனும் போல நம்ம என்ன பண்றோம், நாள்தோறும் எழுந்திருக்கிறோம், நமக்கும் வேலைகள் இருக்கிறது, சாப்பிடுகிறோம், உறங்க செல்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை நாம் செலவிடுகிறோம். 40 வருஷம் வனாந்தரத்தில் கடந்து சென்றார்கள். ஆண்டவர் பார்த்தவங்களை கேட்கிறார், 40 வருஷம் உங்களை நடத்திட்டு வந்தனே, உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னா? பாருங்க, எப்படிப்பட்ட பரிதாபமான கேள்வி பாருங்க. ஜனங்களை பார்த்து கேட்கிறார், ஏதாவது குறை வச்சனா? பின்ன ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்கிறார். விசுவாசம் இல்லாம பாதியிலே என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்குள்ள வேர் பிடிக்காம பற்றி கொள்ளாம பின்வாங்கி போனார்கள். கடைசியில் அந்த பாலைவனத்தில் மரித்து போனார்கள். அவங்க எங்கே வரல, கானான் தேசத்துக்குள்ள வர முடியல. விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருந்தவங்க மட்டும்தான் எங்கே வந்தாங்க, கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க. 40 வருஷம் அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் அந்த வனாந்தரத்தில் சாகவா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த பிள்ளைகளை சாகவா வேணும்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைகள் சாகலை. யார் அந்த பிள்ளைகளுக்காக பரிதாபப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. கடைசியில் யார் தாங்க போறா, அவங்களுடைய பிள்ளைகள் தான் அங்கே போகுது. யோசித்து பாருங்க, கொஞ்ச நாள்ல கடந்து போகிற அந்த தேசத்துக்குள்ள 40 வருஷம் கர்த்தர் நடத்தினார். ஒரு 4-5 மணி நேரத்திலேயே போயிடலாமா அந்த இடத்துக்கு. அந்த மேப் அப்படி பார்க்கும்போது தெரியுது. ஆனா 40 வருஷம் அந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த வனாந்தரத்தில் நடத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய அன்பின் ஆழம் புரிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. அவருடைய அன்பின் ஆழத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் என் கூட தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் நிறைய நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஆசாரியனா இருப்பதற்கு தகுதியா, நான் ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதியா அப்படின்னு என்ன நிறைய நேரம் நான் கேட்பேன். அழைக்கப்பட்டு ஊழியத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. வந்ததுக்கு பிறகு நீர் என் கூட இருந்து என்ன ஆசாரியன்னு இருக்கிற அந்த 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 பதவி எனக்கு தந்திருக்கீங்களே, அதுக்கு ஏற்றார் போல எனக்குள்ள நீங்க நடத்துறீங்களா, என் கூட நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பெல்லாம் கேள்வி வருதோ அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு சிந்தனை வரும். ஆண்டவர் நினைவுபடத்தில் நானா சிந்திப்பேன். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன், என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னொரு மூலமா என்ன பண்றார், பூர்த்தி செய்கிறார். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னொரு மூலமாக என்ன பண்றாரு, பூர்த்தி செய்கிறார். ஸோ அப்போதான் நான் நினைக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசாரியனாய் வைத்ததற்கு 100க்கு 100 தகுதி உண்டு என்பது. அல்லேலூயா. நேற்றுக்கு சிஸ்டருக்கு உடம்பு முடியல, மாத்திரை மருந்து வாங்கணும். அருமையான சார் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க பாசன்னு சொல்லி அந்த மருந்துகள் எல்லாம் வாங்கி கொடுத்தார். புரியுதா நான் சொல்றது? அப்போ இந்த இடத்துல நான் உணர்றேன். ஏன்னா ஆசாரியர் என்பது பொதுவானவன். ஆசாரியனுக்கு ஆகாரம் எங்க இருந்து கிடைக்கணும், உங்ககிட்ட இருந்து வரணும். கர்த்தர் கொடுப்பார், அது ஒரு பக்கம். வேலைக்குரிய கூலி கர்த்தர் எங்க இருந்து கொடுக்கிறார், போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாகன்றார். தெரியுமா உங்களுக்கு போர் அடிக்கிற மாடுன்னா தெரியுமா? போன ஓட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வைக்கல் எல்லாம் போட்டு. அப்ப அந்த மாட்டோடைய வாயை என்ன பண்ணாதீங்க, கட்டாதீங்கன்றார். ஏன் அப்படின்னா அந்த மாட்டு உனக்காக என்ன பண்ணுது, உழைக்குது, உனக்காக சுத்தி சுத்தி வருது. நீ சாப்பிடுங்கிறதுக்காக அது சுத்தி சுத்தி வந்து உனக்கு தானியத்தை கொடுக்குது. அது சுத்தி வந்தாதான் உனக்கு என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அதே போல
ஆசாரியன் உங்களுக்காக என்ன பண்ணுறான்? சுற்றி சுற்றி வரான், உங்களுக்காக ஜெபிக்கிறான். அப்போ உங்களுக்காக அவன் பிரயாசப்படும் போது தானி எங்கேருந்து வரணும், ஆகாரம் எங்கேருந்து வரணும்? அங்கேருந்து தான் வரணும். கர்த்தர் அதை தான் செய்கிறார். அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் மூலமாய் அநேக என்னுடைய தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்கிற பொழுது தான் நான் நினைக்கிறேன், ஆண்டவரே என்னை ஆசாரியனாய் வைத்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேலே நான் கொண்டு இருக்கிற தைரியம் தான் என்னை இந்த ஊழியத்தில் அநேக நாள் நடத்தி கொண்டு வர்றதை நான் பார்க்குறேன். பூரணமான ஒரு செயல் ஆண்டவருக்குள்ள. நீங்கள் ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? டைவெர்ட் பண்ணக்கூடாது. இல்லை, இந்த காரியத்தை அவர் செய்யலைனாலும் பரவாயில்ல, விட்டுறணும். ஆண்டவர் பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. பிரதானமான வாலிபர்களை அவர்கள் அழைத்து கொண்டு வந்து நேபுகாத்நேச்சர் ஒரு கட்டளை இடுறான். நான் சாப்பிடுகிற உணவு முறைகளிலே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தகுதிப்படுத்தி ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலைகளில் அவர்கள் என்ன பண்ணணும்? அமர்த்தணும். அப்போ அந்த நேபுகாத்நேச்சருடைய கட்டளைக்கு அவன் என்ன பண்றான்? செயல்படுகிறான். செயல்படும் பொழுது அந்த அந்த அதிகாரத்தை எடுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மூணுலையா இருக்காது? சாரி, 1ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோசனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிற பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர்கள் உங்களோடு ஒத்த வாலிபன் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகம் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல் அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களை ராஜ போஜனத்தால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீ காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஆமென். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 10 நாள் வெறும் சாதாரணமான ஒரு சாப்பாடு, அவர்கள் எப்பொழுதும் வழக்கம் போல சாப்பிடுகிற சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு மேல்சாரை பார்த்து, அந்த பிரதானியை பார்த்து தானியேல் சொல்றான், எங்களை சோதிச்சு பாருங்க, ராஜ போஜனத்தை சாப்பிடுகிறவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை ஒரு 10 நாளுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்க பாருங்கன்னு சொல்றான். அப்படி பார்க்கும்போது ராஜ போஜனத்தை சாப்பிட்ட வாலிபர்களை காட்டிலும் இந்த புருஷனுடைய இந்த தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்தினுடைய 4 பேருடைய முகம் அவ்வளவாய் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், எப்படி அவங்களுக்குள்ள அவங்க முகம் பிரகாசிக்கும்? அவங்க சாப்பாடு உள்ள போய் எதையாவது செஞ்சிச்சா? இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைவு, அவங்களுக்குள்ள இருக்கிற மன நிறைவு, நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன், விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அதுதான் நிறைவு. நீங்க நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யமோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆகாரமோ, உங்களுக்குள்ள நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற எந்த சொத்துக்களோ உங்களை என்ன பண்ணாது? பூர்ணப்படுத்த முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் தான் உங்களை என்ன பண்ண முடியும்? அன்பு தான் உங்களை பூர்ணப்படுத்த முடியும். இந்த மூன்றையும் நீங்கள் என்றைக்கு நேர்கோட்டில் கொண்டு வந்து என் ஆண்டவர் தான் என்று சொல்லி நீங்கள் என்னைக்கு ஒரு கட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன பண்ண முடியும்? பெரிய காரியங்களை செய்ய முடியும். பாருங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில போடுகிறார்கள். ஒரு காஃபியை நீங்கள் சூடு பண்ணுறதுக்கு 100 டிகிரி போதும். ஒரு காஃபி நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லையா, காஃபி டீ, அதை சூடு பண்ணுறதுக்கு 100 டிகிரி செல்சியஸ் போதும்.
ஆனால் ஒரு மனிதனை அந்த குகைக்குள்ளே போடுவதற்கு எந்த அளவுக்கு அந்த குகையை எரிப்பி அந்த நெருப்பை உண்டாக்கி அந்த குகைக்குள்ள அவங்க போட்டிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. 7 மடங்கு அந்த அக்கினி சூளையை நேபுகாத்நேச்சர் சூடாக்க சொல்றான். தூக்கிட்டு போனவங்க பக்கத்துல போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான், இறந்து போய் விட்டான். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஹீட் இருக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இரும்பை தூக்கி போட்டவனே என்ன ஆயிருமா, அப்படியே உருகிருமா. ஒரு இரும்பை தூக்கி போட்டவனே அவ்வளோ பயங்கரமான ஹீட்டு. நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 20,000 பேரன் ஹீட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? அப்ப அந்த இடத்துல இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நீ எங்களை சூளைக்குள்ள தூக்கி போட்டாலும் சரி, எங்கள் தேவன் காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றி விட்டாலும் சரி, அவர்தான் எங்களுக்கு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைவாய் கர்த்தரை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள், நிறைவான ஒரு அன்பை உடையவர்கள் யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க தெரியுமா, கர்த்தர் இதை எனக்கு செஞ்சாரு, அவர் செய்யலை, செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாவிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். 42 வயதோ 43 வயதோ அவர்களுக்கு ஆகிறது. இந்த வயதில் அவர் டயாலிசிஸ் செய்கிறார்கள். அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், பாஸ்டர், நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்பதாகத்தான் என்னை பார்க்கிற ஊழியர்கள் என்னுக்குள்ளே பேசுகிறார்கள். நீ உன்னை ஒப்புக்கொண்டு கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார் என்று சொல்லினா அவங்க சொன்னாங்க, எனக்குள்ள எந்த தவறும் இல்லாத போல தான் நான் பார்க்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் இதற்குள்ள என்னை ஏன் நடத்துறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கிறவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடனேன்னு சொன்னா என் ராஜாவுடைய உலகத்தில் நான் பரலோகத்தில் போய் இருப்பேங்கிற சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது. நான் சொல்றேன், இதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். இதுதான் உண்மையான விசுவாசம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு நான் சொல்ல முடியுமா? இல்லை ஏதாவது ஒரு விபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விபத்து உண்டாயிருச்சு, உடனே நீங்கள் தவறு செய்ததுனால தான் உங்களுக்கு இந்த விபத்தை நேரிட்டதுன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. காலங்களில் நேரங்களில் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நாம் நம்முடைய செயல்களால் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு விபத்துக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் இதற்காக நாம் கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அருமையான பள்ளி என்ன பையன் அதிகமாக ஊழியம் செஞ்சான். நான் நினைச்சேன், ஆண்டவரே இவ்வளோ பெரிய விபத்து, இந்த விபத்துக்கு பிறகு இவன் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் போயிட்டு ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தேன், ஜெபிச்சுட்டு வந்தேன். அந்த ஆக்சிடென்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் உயிர் பிழைப்பதற்கு 100% வாய்ப்பு இல்லை. அந்த வண்டியை பார்க்கிற எல்லாரும் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த டிரைவர் உயிரோடு இருக்கிறாரா? அப்படி ஒரு கேள்வி. ஏன் அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு சூழல்? ஆனால் ஏதோ தற்செயலாய் ஒரு சூழல் நடந்து விட்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவர்களுக்காக செபித்தேன். ஆண்டவர் அநேக நேரங்கள் அவங்களோடு கூட பேசுவதற்கு உதவி செய்தார். கர்த்தருடைய கிருபையினால கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இப்போ நல்ல முறையாக வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ அவன் சொன்னான், சித்தப்பா என்னை ஆண்டவர் தான் சித்தப்பா பாதுகாத்து. அந்த வார்த்தையை நான் கேட்கும்போது என் உள்ளத்திலே பூரிப்படைந்தேன். அல்லேலூயா. எத்தனை வாலிபர்கள் இப்படிப்பட்ட சூழலை கடந்து வந்ததுக்கு பிறகு ஏன் என்னை இயேசு காப்பாற்றவில்லை என்று சொல்லி அவருடைய வழிகளை மாறி இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாம அதெல்லாம் சிந்திக்காத, எனக்கு உயிர் கொடுத்தது ஆண்டவர் தான் சொல்ல ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. இன்னைக்கு அந்த வழியிலிருந்து அவன் வந்திருக்கிறான் பாருங்க. எத்தனை பலவீனங்கள், மேஜர் ஆப்ரேஷனுங்க. அவன் குடலில் கொஞ்சம் ஒரு பார்ட்டி எடுத்து வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன். இவ்வளோ காரியங்கள் நடந்ததுக்கு பிறகும் அவன் சொல்லுகிற வார்த்தை, அதை கர்த்தர் பார்க்கிறார். அவன் என்ன ரீதியில் சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையை கவனிக்கிறார், அவன் வார்த்தையை இதுதான் நிறைவு. எல்லா சூழலையும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நிறைவு உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் அந்த இடத்துல, அவர் நல்ல தெளிவாய் புரிய வைக்கிறார். அன்பு நீடிய சாந்தம் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அப்படியே அவர் பேசிக்கொண்டே வருகிறார்.
அவர் பேசிக்கொண்டே வரும்பொழுது அவர் கடைசியா சொல்ற அந்த வசனத்தை பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஏசப்பா மேல அன்பு வைக்கிறீங்களோ அதுதான் உங்களையும் அவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கிறது. எந்த அளவுக்கு அவரை விசுவாசித்து நீங்கள் நடக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கிறீங்களோ, அதுதான் உங்களையும் கிறிஸ்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. நான் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஏசப்பாவை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. அவர் எனக்கு இதை செய்யல, என் ஜெபத்தை இதை கேட்கல, என்னுடைய வார்த்தையை அவர் கவனிக்கல, நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, நான் பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு இதை செய்யவே இல்லை, இப்படி சொல்றவங்கெல்லாம் அவருடைய அன்பை சரியா புரிஞ்சு கொள்ளலாம் அர்த்தம். ஆமே. இப்படி யாரெல்லாம் சொல்றாங்களோ ஏசப்பாவுடைய அன்பை சரியா புரிந்து கொள்ளலாம் அர்த்தம். யோபு சொல்றான், ஆண்டவரே கடைசி நாளில் முகமுகமா அந்நிய கண்ணால் அல்ல என் சொந்த கண்ணால பார்ப்பான். எந்த இடத்துல அவன் சொல்றான் தெரியுமா? எந்த நேரத்தில் அவன் சொல்றான் தெரியுமா? தன்னுடைய சரீரத்தை ஒரு கிழிஞ்சலை எடுத்து கீறி கொண்டு இருக்கிறான். அவ்வளோ வேதனை. யோபு சாதாரண மனுஷன் கிடையாது, நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற அம்பானியை விட பணக்காரன், இன்னைக்கு இருக்கிற எலான் மஸ்கை விட பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய பணக்காரனா வாழ்ந்தவன். ஒரே ஒரு நாளில் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் இழந்து போனான். மனைவி பார்த்து ஏளனமா பேசுறா, இவ்வளவு தூரம் நீ இயேசு இயேசுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறியா? நீ செய்த தப்புனால தான் உன்னை ஆண்டவர் தண்டிச்சிருக்கிறார். சகோதரர்கள் 3 பேரும் ஏளனமா பேசுறாங்க. ஆனால் அவன் அது எல்லாவற்றையும் இந்த காதலை வாங்கி இந்த காலை போட்டுட்டு அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவரிடத்துல அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நான் அவரிடத்துல அந்த தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அல்லேலூயா. அவன் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சார் இவங்கெல்லாம் ஏன் அதை சொல்றாங்கன்னா, இவர்கள் எல்லாருமே இயேசுவை பூரணமாய் பிடித்து கொண்டார்கள், பூரணமாய் அவரை பின்பற்றுகிறார்கள், பூரணமான அன்பு அவர்களுக்குள்ள இருக்கு, பூரணமான நிறைவான அன்பு அவர்களுக்குள்ள இருக்கு. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட அன்பு உங்களுக்குள்ள இருக்கா? அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எந்த சூழலையும் உங்களை என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இதுல பிரதானமாய் அன்பை நாடுங்கள். அன்பை நாடுங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது. அப்ப அந்த பூரணமான அன்பு நமக்கு தேவை, நிறைவான அன்பு நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இயேசு என்னை கவனிக்கிறார், இயேசு என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வர்றாரு. அவருடைய வார்த்தைகளில் அவரோடு கூட இணைந்து கைகோர்த்து நடக்கிற அந்த அனுபவங்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. நான் சொல்ல, கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களை எங்களெல்லாம் உயர்த்தி இருக்கிறார், உங்களை எந்த இடத்துலலாம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், எந்த இடத்துலலாம் உங்களை மேன்மைப்படுத்திருக்கிறார், எந்த இடத்துலலாம் உங்களை தாங்கி பிடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பை நாடுங்கள். ஒரு குட்டி கதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற குடிமக்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தார்களாம். எங்கும் மகிழ்ச்சி, எங்கும் மனநிறைவு, எங்கும் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம். ஆனால் அந்த ராஜ அரண்மனையிலிருந்து சில மந்திரிகள் என்ன பண்ணினார்களாம், பிரிந்து போனார்களாம். நல்லா கேட்டுங்க, அந்த ராஜ அரண்மனையிலிருந்து சில மந்திரிகள் பிரிந்து போனார்களாம். பிரிந்து போன அந்த மந்திரிகள் ஒரு மருந்தை உருவாக்கினார்களாம். அந்த மருந்தை சாப்பிடும் பொழுது அவர்கள் அந்த மருந்தை எப்படி விற்பனை செய்கிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த மருந்தை சாப்பிட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த மருந்தை விற்பனை செய்தார்களாம். யோசிக்காத அந்த மக்கள், நம்ம ஏற்கனவே சந்தோஷமாக தானே இருக்கிறோம், ஏற்கனவே நிம்மதியாக தானே இருக்கிறோம் அப்படின்றதை யோசிக்காத மக்கள், இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரதான மந்திரிகள், எக்ஸ் மந்திரின்னு பேர் வச்சுக்கோங்க. என்ன மந்திரி? எக்ஸ் மந்திரி, ஏற்கனவே மந்திரியாக இருந்தவர். இப்போ இந்த எக்ஸ் மந்திரி விற்ற அந்த மருந்துகளை வாங்கி மக்கள் எல்லாரும் பயன்படுத்தினார்களாம். அந்த எக்ஸ் மந்திரிகள் சொன்னது போல அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் இன்னும் அதிகமாய் இருந்துதான். திடீரென்று ஒரு நாள் ராஜா இன்னொரு தனக்குட்ட இருக்கிற மந்திரி சபைகளை பார்த்து, மக்கள் எல்லோரும்
சந்தோஷமா இருக்கிறார்களா, சமாதானமா இருக்கிறார்களா என்று சொல்லி கேள்வி கேட்டாராம். உடனே மந்திரிமார்கள் சொன்னாராம், ராஜாவே, நம்முடைய மக்கள் முன்னே இருந்ததை காட்டிலும் இப்போ அதிகமான சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்களாம். அப்ப ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்ததாம், அப்படியா, ஏற்கனவே நம்ம மக்கள் அதிகமான சந்தோஷத்துல தானே இருந்தாங்க, இப்போ என்ன உங்களுக்கு புதுசா ஒரு சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது மந்திரிகள் சொன்னார்களாம், நம்ம இடத்துல இருந்து போன எக்ஸ் மந்திரிகள் ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்களாம், அந்த மருந்தை உட்கொண்டதுனால அவர்கள் சந்தோஷமா இருக்கிறதாக என்ன பண்றாங்க சொல்லுகிறார்கள் என்று சொன்னாராம். உடனே ராஜா அந்த மக்களை எல்லாம் அவர்களிடத்திலே போய் பேசுங்கள், அவர்கள் உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறார்களா, அந்த மருந்து என்ன செய்கிறது என்று சொல்லி கேளுங்கள் என்று சொன்னாராம். ஆனால் ராஜா உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருந்தாராம். இந்த தன்னிடத்திலிருந்து பிரிந்து போனது எக்ஸ் மந்திரிகள் கொடுத்த மருந்துகள் பின் விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, பின் விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாம் ஒரு மாயையானதா இருக்கிறது. இதெல்லாம் ராஜா கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு இந்த மக்களை இனி மாற்ற முடியாது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா தன்னுடைய மந்திரி சபைகளோடு கூட பேசுகிறாராம். உடனே பேசி நாமும் ஒரு மருந்தை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி இவர் ஒரு மருந்தை கண்டுபிடித்தாராம். அதே பெயர் வைக்கிறாராம், இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டால் சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம்னு சொல்லி ராஜா அரண்மனையில் இருந்த மருந்துகள் விற்க தொடங்கினார்கள். இப்ப எல்லா மக்களும் 2 மருந்தையும் வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் எக்ஸ் மந்திரி தயாரித்த மருந்துகளில் பின் விளைவுகள் இருக்கிறதை ராஜா கண்டுபிடித்து அவர் தாம் தயாரித்த மருந்துகளில் அந்த பின் விளைவுகள் எல்லாம் சரி செய்கிற வேலையை அது செய்ததாம். புரியுதா நான் சொல்றது? அவங்களுக்கு என்ன பின்விளைகள் உடம்புகளில் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சரி செய்கிற மருந்து தான் இந்த ராஜா கண்டுபிடித்து கொடுத்தாராம். ஆனால் அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாதான். நம்ம சாப்பிட்ற மருந்து, இந்த எக்ஸ் மந்திரி கொடுக்குற மருந்துகள்ல இருந்து பின்வரக்கூடிய விளைவுகளை பாதுகாக்கக்கூடிய மருந்து தான் ராஜா கொடுத்துருக்கிறாருன்னு யாருக்கு தெரியலையா? இந்த மக்களுக்கு தெரியலையா? காலங்கள் போக 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 இந்த எக்ஸ் மந்திரி சாப்பிட்ட மருந்துகள் சாப்பிடாத மக்கள் சிலர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்பொழுதுமே ராஜாவுடைய பேச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த எக்ஸ் மந்திரி வித்த மருந்துகளை சாப்பிட்ட இந்த மக்கள் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொய்வு அடைய ஆரம்பித்தார்களாம், பலவீனம் அடைய ஆரம்பித்தார்களாம், சுகவீனம் அடைய ஆரம்பித்தார்களாம். ராஜாவுடைய மருந்தை சாப்பிடாதவர்கள் எல்லாருமே மாண்டு போனார்கள், மரித்து போனார்கள். ராஜாவுடைய மருந்தையும் வாங்கி சாப்பிட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலனடைந்தார்கள். கடைசியாக அந்த மக்களுக்குள்ள சந்தேகம் வந்து ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று கண்டுபிடித்து இந்த எக்ஸ் மந்திரி கொடுக்கிற மருந்துகள் அனைத்தும் பொய்யானது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து ராஜா கொடுக்கிற மருந்துகள் எதற்காக நம்முடைய வேலையிலே, நம்முடைய சரீரத்தில் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ராஜா தன்னுடைய மருந்தகத்தை நிறுத்தினார். ராஜா அரண்மனையில் அந்த மருந்துகள் விற்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் தெளிவடைந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரே ராஜாவுடைய பிள்ளைகளாய் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மிகுந்த ஆரவாரத்தோடும் இருக்கிறார்கள். எக்ஸ் மந்திரி என்ன பண்ணார், அவருடைய மருந்து கம்பெனியெல்லாம் மூடிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் சரண்டர் ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல தான் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு இன்றைக்கு பின்னே போய்கொண்டிருக்கிற சமூகம், கிறிஸ்தவ சமூகம் இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. மது, போதை பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்ட வாலிபர்கள், இவங்கெல்லாம் ஏதோ ஒரு சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ராஜா நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்ன தெரியுமா? இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அல்லேலூயா. இதுதான் நாம் சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய மருந்து. ஆமென். யோசித்து பார்த்தீங்களா? இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறது, கலந்து இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒன்று தெரியுமா? கர்த்தர் அந்த இடத்துல உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேவையற்ற விஷயங்களில் நாம் கண்களை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் மேலே நம்முடைய கண்களை வைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூரணம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல, நிறைவானது உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது குறைவானது எல்லாம் உங்களை விட்டு எடுபட்டு போகும். அதற்கு பிறகு இந்த அன்பு, இந்த விசுவாச, நம்பிக்கை, இது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் அது குறைவா தெரியாதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அநேக குறையுள்ளவன், ஆனால் எனக்குள்ள கர்த்தர் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அநேக குறைவு உள்ளவன்,
ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே அவர் நிறைவானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் எத்தனை குறைவு உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் நிறைவான கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற வரையிலும் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளைங்க. நீங்க எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளை. ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீங்கள் அவருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒன்றையும் மறக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு. நம்முடைய காலங்களில் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த பூர்ணமான நம்பிக்கை, அந்த பூர்ணமான விசுவாசம், அந்த பூர்ணமான நிறைவு உங்களுக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களும் அவர் பொறுப்படுத்திக்கொள்ள. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவை உங்களுக்கு, எனக்கு தேவை அவருக்குள்ள இருக்கிற பூரணமான அன்பு தான் தேவை. இது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலம் இல்லாம ஒரு பூர்ணமான அன்பை இயேசு மேல நாம வைக்க நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு பூர்ணமான நம்பிக்கையை அவர் மேல வைக்கணும். நான் சொல்றேன், எந்த விஷயத்திலும் கலங்கி நிற்காதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு வாரமா பாசமாக உடம்பு முடியல, சில பலவீனத்தோட கிடக்குறாங்க. ஆனா நான் அதற்காக சோர்ந்து போகல. ஆண்டவரே, எல்லாம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரிகாரியான கர்த்தராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லா சூழலையும் எங்க கூட தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க. நிறைவான கர்த்தர் எனக்குள்ள இருக்கிற பொழுது நான் எந்த குறைவையும் நான் பார்க்கலப்பா. சீபாலா ராதாலா ராபா லிகாபாலா ராதாலா ராபா. அவர் எவ்வளவு பெரிய மகிமையானது. கண்களை மூடி இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, நான் நிறைவான அன்பு உள்ளவனாக, இந்த விசுவாசம் நம்பிக்கை, நான் எந்த அளவுக்கு உண்மை மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு உண்மை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் என்பதை காட்டிலும் பல மடங்கு மேல உங்களுக்குள்ள நான் அன்பு உள்ளவனாக இருக்க, இப்படி அன்பை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. லிபாராதாலா ராபா சிகாபாலா ராதாலா ராபா. வானாதி வானங்களை உண்டாக்கினவரே, வார்த்தையால வர்ணிக்க கூடாதவரே, என் அன்பான இயேசுவே, லிபாராதாலா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக
நாளில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, கரத்துல ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் காட்டிலும் ஆமென். உடைய அன்பை நாங்க பல மடங்கு உணர்ந்து கொள்ள உம்மை துதிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், எந்த சூழலையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வெட்கப்படாத உடைய பிள்ளைகளாய் வாழ ஆமென். கர்த்தர்களுக்கு இந்த பூமியில உதவி செய்கிற மேலான செய்வீராக. கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கொஞ்சமோ அதிகமோ ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை பார்க்க ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் உதவி செய்து உதவி செய்வீராக. எத்தனையோ வழிகளில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருந்தோம். ஆமென். எல்லாவற்றிலும் காப்பாற்று. ஸ்தோத்திரம். எங்க மேல இருக்கிற தூசியை தட்டி எழுப்பி ஆமென். நீ இன்னும் போக வேண்டிய தூரம் அநேக தூரம் ஹல்லேலூயா. எங்களை உற்சாகப்படுத்தி உம்மை ஆண்டவரே எங்களை துதிக்கிறோம். ஓட வைக்கிறோம் அன்புக்கு ஓ, நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. காபாலா ராதா உடைய அன்புக்கு ஈடு இணை இல்ல. ஆமென். ஆண்டவரே உடைய அன்புக்கு நிகரே இல்லப்பா. ஹல்லேலூயா. உடைய அன்புக்கு நிகரே இல்ல. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்புக்கு நிகரே இல்ல. ஆமென். இப்படிப்பட்ட அந்த அன்பை நாங்கள்
சீக்கிரமாய் புரிந்து கொள்ள வேண்டும். உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்வீங்க. ஆண்டவரே, எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சமயத்திலும் ஆமென். எல்லா வேலையிலும் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பே பெரியானது. ஆமென். நீர் காட்டுகிற அன்பு, நீர் காட்டுகிற தயவு, ஹalleluya. நீர் காட்டுகிற இரக்கம் ஆமென். ஆண்டவரே, நான் அதிகமாய் உணர்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். நான் அதிகமாய் உணர்கிறேன் அப்பா. ஆமென். சிவலாராதா, உம்மை ஸ்தோத்திரம். லிகாபாதாராலாபாதுரா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. ஆமென். உடைய பூர்ணமான அன்பு உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்வீர். உடைய இரக்கம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நடத்துதல் எங்களுக்குள்ள வேணப்பா. உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சாந்த முகத்துக்குள்ள நாங்க வரணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல அந்த உலகத்துல நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆமென். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வேண்டி செபிக்கிறவர்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேறப்பட்ட அன்னையுடைய ஐக்கியமும் இன்றும் என்றுமுள்ள சதா காலையில் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. praise the Lord.